வணக்கம், நான் உங்கள் இந்திய மீனவன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நடுக்கடலில் பழுதான படகை எப்படி கரைக்கு கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி கொண்டு வருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி போகிற படகுல கயிற்றை கட்டி, பின்னாடி வர படகுல அணியன்னு சொல்லுவோம். அந்த அணியத்தில் கயிற்றை கட்டி முதல்ல போகிற வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இழுத்தோம்னா அந்த வண்டி பின்னாடி வர பழுதான வண்டி தானாக வரும். இப்படி தாங்க நடுக்கடல்லேருந்து கொண்டு வரணும். வேகமாக கொண்டு வர முடியாது. ஏன்னா கயிறு அறுந்துச்சுன்னா அந்த வண்டியை சேர்த்து நிற்கிற மாதிரி இருக்கும். இப்படி நடுக்கடலில் நிறைய பேருக்கு வண்டி பழுதாகும். அப்படி பழுதாகும்போது இப்படி தான் கயிற்றை கட்டி இழுத்துட்டு வரணும். நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் பாருங்கள் எப்படி இந்த போட்டு கரையை கொண்டு வர்றோம் அப்படின்னு. உங்களுக்கு நல்லாவே தெரியும் எவ்வளோ மெதுவாக அந்த போட்டு நான் வந்துக்கிட்டே வருது பாருங்கள். இப்படி தான் அதை இழுத்து எடுத்துகிட்டு வரணும். இல்லாட்டி நடுக்கடல்லே நிற்க வேண்டியது தான். சரியா? எப்போதும் ஆற்று முனை கொஞ்சம் குறுகலாக தான் இருக்கும். அந்த குறுகலான இடத்துல கொஞ்சம் மெதுவாக தான் போகிற மாதிரி இருக்கும். வேகமாக இழுத்தா கயிறு அறுந்துடும். காற்றின் வேகம், அந்த வண்டியோட வெயிட்டு எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா கயிறு அறுத்துரும். கயிறு அறுத்துச்சுன்னா தள்ளலாம் முடியாது. ஏன்னா கீழே அடியில் அவ்வளோ சேராக இருக்கும்.